சரிகமபா நிகழ்ச்சியில சபேசன பார்த்து நடுவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது, அங்க இருக்க எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிய ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிகமபால இந்த ஒரு வாரம் பஞ்சபூத வாரம். கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாருமே நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் அப்படின்னு 5 பெரும் பூதங்கள வச்சு தான் பாடிட்டு இருக்காங்க. நாமளும் இந்த மாரி சொல்லும்போது ஃபர்ஸ்ட் என்ன நினைச்சோம்னா, அந்தந்த பிரிவுக்கு ஏற்ப மாரியான பாடல்கள் எடுத்து பாடுவாங்க அப்படின்னு தான் நினைச்சிருந்தோம். பட் அங்க இருக்கக்கூடிய சூழலே டோட்டலி வேற. என்ன மாதிரி பாடல் எடுத்து பாட போறாங்களோ, அதுக்கு தகுந்த மாரி நீர்னா நீர் வருது, நெருப்புனா நெருப்பு இருக்கு, ஆகாயம்னா வானத்துலலாம் ஏறி பாடிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாரி இந்த வாரம் ரொம்ப ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான வாரம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த வாரத்துல மிகப்பெரிய அளவுல எதிர்பார்க்கப்பட்ட ஒரு நபர் அப்படின்னா சபேசன். ஏன்னா அவர் தான் இந்த சீசன்ல என்டையர் த சீசனும் ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணி வந்துட்டு இருக்காரு. அவர் என்ன மாரி பாடல் பாட போறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சு. சபேசன் நீர் கான்செப்ட்ட வச்சு தான் வந்து ஒரு பாடல் பாடியிருக்காரு. அந்த ஒரு பாடல் வந்து ரொம்பவே சூப்பரா பாடியிருந்திருக்காரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த செட்டப் இருக்கு இல்லையா? அதாவது என்ன கான்செப்ட் எடுத்து பாடுறாங்களோ, அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு செட்டப். கிட்டத்தட்ட தண்ணீல இருந்து பாடுற மாதிரியான ஒரு பாடல் தான் அவர் எடுத்து பாடியிருக்காரு. அண்ட் அந்த ஒரு பாடல, அந்த ஒரு செட்டப்போட அவர் பாடுனது அப்படிங்கிறது உண்மையிலேயே இம்பாசிபிளான விஷயம். அது ரொம்பவே சூப்பரா சபேசன் அவர்கள் பாடி முடிச்சிருக்காராமா. இத பார்த்துட்டு அங்க இருந்த ஜட்ஜஸ் எல்லாம் பயங்கரமா மிரண்டு போயிருக்காங்க. "என்னப்பா நீ எல்லா வாரமுமே ஏதாவது ஒரு சர்ப்ரைஸ் பண்ணிட்டே இருக்க. கண்டிப்பா இந்த வாரம் வந்து நீ நல்லா பாடுவேன்னு தெரியும். ஆனா இந்த மாதிரியான ஒரு செட்டப்ல இப்படி பாடுவேன்னு எதிர்பார்க்கவே இல்ல. குறிப்பா அங்க இருக்கக்கூடிய ஜட்ஜஸ்லாம் "நீ மனுஷனே கிடையாதுடா! அப்படி பாடிக்கிட்டு இருக்க" அப்படிங்கிற மாரி மிகப்பெரிய வேர்ட்ஸ்லாம் சொல்லி அவர பிரைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதனால ஒட்டுமொத்த சரிகமபா மேடையுமே அதிர்ந்து போயிருக்கு. எல்லாருமே எந்திரிச்சு நின்னு அவருக்கு கை தட்டியிருக்காங்க. இந்த மாதிரி ரொம்ப சூப்பரான சம்பவங்கள் எல்லாமே இந்த வாரம் நடந்திருக்கு. அது எல்லாமே வரப்போற சனி, ஞாயிறு டெலிகாஸ்ட் ஆகும். இவரு மட்டும் இல்லாம இன்னும் ஒரு சிலர் ரொம்ப ரொம்ப சூப்பரான கான்செப்ட்ல யூனிக்கா பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பார்க்க ரொம்பவே சூப்பரா இருக்கும் அப்படிங்கிற மாரி தான் நான் நினைக்கிறேன். நீங்க இந்த வார்த்தை எக்ஸ்பெக்ட் பண்றீங்களா? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, பிரபுதேவா மற்றும் வடிவேலு இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்றதாக இருந்த படம் கைவிடப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தி வெளியாகி, அவங்களோட ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். பிரபுதேவாவும் வடிவேலுவும் இதற்கு முன்னாடி ஏகப்பட்ட படங்கள் இணைஞ்சு நடிச்சிருக்காங்க. இந்த ஒரு காம்போ அப்படிங்கிறது ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருந்த காம்போ. கிட்டத்தட்ட 25 வருஷம் கழிச்சு அவங்க 2 பேரும் மறுபடியும் ஒண்ணா சேர்ந்து ஒரு படம் பண்ண போறாங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருந்துச்சு. மேலும் துபாயில அதற்கான ஒரு பூஜையுமே ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. சமீபத்தில தெரிய வந்திருக்கிறது என்ன அப்படின்னா, அந்த ஒரு படம் டிராப் ஆகியிருக்காமா. அண்ட் அதற்கு மிக முக்கிய காரணம், அந்த படத்தோட புரொடியூசர் இந்த படத்த அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக எந்த விருப்பமுமே இல்லாம இருந்திருக்காரு. மேலும் சமீபத்தில இவங்களோட மார்க்கெட்ட பார்க்கும்போது, நல்ல படங்கள் வடிவேலு அவர்கள் பண்ணியிருந்தாலுமே, அவரோட படங்கள் மிகப்பெரிய அளவுல பாக்ஸ் ஆஃபீஸ்ல கலெக்ஷன் பண்ணல. அதே மாரி தான் பிரபுதேவா சாருக்கும். ஸோ இந்த மாதிரியான காரணங்களாலயும், கிரியேட்டிவ்னஸ் கம்மியா இருந்த காரணத்தினாலயும் அந்த ஒரு படம் டிராப் ஆகியிருக்காமா. 25 வருஷம் கழிச்சு அவங்க 2 பேரும் ஒண்ணு சேரதாக இருந்துச்சு. அது மிஸ் ஆகியிருக்கு அப்படிங்கிறது இந்த காம்போ ஃபேன்ஸ்க்கு மிகப்பெரிய வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.